மாயா சந்தியா சீரியல் அக்டோபர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கதிர் வந்துட்டு தட்டை தள்ளி விட்டதா பசுபதி கதிர் மேலே பழி போடுறாரு. அப்போ கதிர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ண வேண்டியவன் நான் கிடையாது, நீங்களாவே தட்டி விட்டுட்டு என்ன ஏன் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நீ ஏன் அண்ணன் மேலே பழி போடுறியா? இங்கே பாரு, நாங்கள் தான் வந்துட்டு தனா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்களே இப்படி தாலியை தட்டி விடுவோம் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாருமே கழுகு கூட்டம், இந்த வீட்டுக்குள்ளே விஷ பாம்புகளை விட்டு வச்சுருக்கோம், இது தெரியாமல் நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, கதிர் எதுக்காக நீ தட்டை தள்ளி விட்ட அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, மாமா நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல இந்த கல்யாணத்துலேருந்து விலகி இருக்க சொல்லி, அதுலேருந்து நான் விலகி தான் இருக்கேன், எந்த விதமான பிரச்சனையும் நான் பண்ணலை மாமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ வந்துட்டு இந்த பிள்ளைய தூக்கி வளர்த்த அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். அன்னைக்கு பிரச்சனை பண்ணப்போ கூட இவனை விலகி இருக்க சொன்னேன், ஆனால் நீ இன்னுமே கேட்கவே இல்லையில. ஒருவேளை உங்கள் யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தை இப்பயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு நான் அன்னைக்கு கேட்டேன். அன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எதுக்காக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, யாருமே நம்பாதீங்க அப்படின்னு. அப்போ சீனு இங்கேருந்து வந்து கதிர்கிட்ட, கதிர் நீ எதுக்காகடா இப்படி பண்ண? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னே எந்தவித பிரச்சனையும் உண்டாக்காத அப்படின்னு. அப்புறம் எதுக்கடா இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் யாருக்குமே புரியலை, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க. உங்களை சுற்றி கழுப்பு கூட்டம் விஷ பாம்புகளாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, இது தெரியாமல் நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, போது சம்மந்தி, இதோட போதும், எவ்வளோ அவமானத்தை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், ஏதோ பழைய பகை அதை முறிக்கலாம் அப்படின்னு தான் தனாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் பாருங்க, இங்கே யார் அவமானப்பட்டு போய் நிற்கிறா தெரியுமா? என் தங்கச்சி தான். அன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனையால் இன்ன வரைக்கும் அவளோட வாழ்க்கை இப்படி நின்று போயிருக்கு, அதை பற்றி யாராவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, தேவையில்லாமல் நடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தப்பா, ஒருவேளை அந்த கதிர் சொல்கிற மாதிரி பசுபதி தட்டை தள்ளிவிட்டா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உனக்கு எதுவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, கதிர் தான் தட்டை தள்ளிவிட்டுருக்கான், இது தெரியாமல் நீங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா கதிர் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி நேராக கதிர் பக்கத்தில் வந்துட்டு கதிரை அடிக்கிறாங்க. கதிரை அடித்ததை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் அந்த பசுபதி, கார்த்தி, புவனேஸ்வரி அவங்க 3 பேரும் மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த வீட்டில் நல்லது நடந்தால் உனக்கு பிடிக்காத, எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுற அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறது கேளுங்க, தனாவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்காது, சொல்கிறது கேளுங்க மாமா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம், போடா அப்படின்னு சொல்ல கதிர் ரொம்ப அதிர்ச்சியாகி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. கதிர் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி 3 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கதிர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ கதிர் வீட்டில் இல்லையா, உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவன் அப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறான் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இது மாதிரி என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசினதோட தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் கதிரை அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அவன் செஞ்ச தப்புக்கு தான் நீங்கள் அடிச்சிருக்கீங்க, மற்றபடி உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் உங்கள் மேலே கோச்சிக்கவும் இல்லை, ஏன்னா எங்களால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கணும், நாங்கள் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பசுபதி சொல்கிறாரு, சரி ஆனது ஆகி போச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த தாலியை வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஜானகி தாலியை எடுத்து வச்சு சாமிக்கிட்ட கொண்டு போய் வைமா அப்படின்னு சொல்ல ஜானகியும் தாலியை எடுத்து வச்சு மறுபடியும் சாமிக்கிட்ட வச்சு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க.
அதுக்கப்புறமா அந்த தாலியை கொண்டு போய் நேராக புவனேஸ்வரி கையில் கொடுக்குறாங்க. புவனேஸ்வரி அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, மாயாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த பசுபதி மேலே. அதனால மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கோயிலுக்கு வராங்க. கோவிலில் கதிர் இருக்காரு. மாயா நேராக கதிரை வந்து பார்க்குறாங்க. மாயா வந்துட்டு நேராக சீனுவை கோயிலில் போய் பார்க்குறாங்க. அப்போ மாயா நேராக சீனுக்கிட்ட போயிட்டு கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், என்னை எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? சீனுக்கிட்ட வேற பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். சீனுக்கிட்ட நான் பொய் சொன்னது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சீனு ரொம்ப கோவப்படுவான். அதோட உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னுமே அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, இங்கே பாரு, வீட்லேயும் நான் பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சொல்லு கதிர், என்ன சொல்ல போகிற அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் தான் அந்த ஆரத்தி தட்டை தள்ளி விட்டுருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை கதிர், அந்த பசுபதி தள்ளி விட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறம் ஏன் மாயா நீ அங்கே உள்ளவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நீ சொல்லலை அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் பேச வந்தேன். அப்போ டக்குன்னு புவனேஸ்வரி கண்டதையும் பேசி திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, சரி இங்கே பாரு, அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நம்பாத. பெரியப்பா பெரியம்மா, உனக்கு பெரியப்பா பெரியம்மானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பதிலாக அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தானே நான் யோசிப்பேன். எப்படி அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் எப்படி மாயா யோசிப்பேன்? நீயே யோசிச்சுப்பாரு. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கணும், தனாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நான் சில குறும்புத்தனம் பண்ணுவேன். அதுக்காக அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்காவது நினைப்பேனா மாயா? நீயே யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்கன்னா, ஆமா ஜெயின், ஆமா கதிர், நானும் அதான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. அவன் அவனோட ஃப்ரெண்டு வித்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சவன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, அதான் அன்னைக்கு அந்த பொண்ணு பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு பொய்ன்னு சொன்னதுக்கு காரணமே ஒருத்தவங்க மிரட்டி இருக்காங்க அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, மிரட்டி இருக்காங்களா? யாரு? அந்த புவனேஸ்வரியா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, புவனேஸ்வரியெல்லாம் இல்லை, தனா தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. தனாவா? எதுக்காக தனா போயிட்டு மிரட்டினா அப்படின்னு. கதிர் சொல்கிறாங்க, கார்த்தி மேலே அந்த அளவுக்கு அவள் லவ்வாக இருக்கா, அதனால தான் அந்த பொண்ணை போய் மிரட்டி பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நான் என்னமோ அந்த பொண்ணை ரெடி பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு தனா அப்படி போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. மாயா சொல்கிறாங்க, எதுக்கு தனா இப்படி பண்ணுறா அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, தனா விவரம் இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையை எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றணும் மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவங்க தான் திரும்பிட்டாங்களே, கார்த்தி வந்துட்டு தனத்தை உயிருக்கு உயிராக விரும்புகிறாரு அப்படின்னு. ஆனால் கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி அந்த பொண்ணு மட்டும் இல்லை, நிறைய பெண்களோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கான், தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் கதிர் அப்படின்னு. கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. தானா கண்மூடித்தனமாக கார்த்தியை நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அதோட அந்த புவனேஸ்வரி இருக்காங்க பாரு, அவங்க என்ன தெரியும்னு சொன்னாங்க, 20 வருஷத்து பகையான். அந்த பகையை முடிக்கிறதுக்காக தான் தனாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். அவங்களோட திட்டம் என்ன தெரியுமா? தனாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நாள் நைட்டு மட்டும் வீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தனாவை வாழ வெட்டியா வீட்டுக்கு அனுப்புறது தான் அவங்களுடைய திட்டமே. மாமாவையும் அத்தையையும் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழ வைக்கிறது தான் அந்த புவனேஸ்வரியோட திட்டமே அப்படின்னு. இன்னுமே அவங்க பகையை மறக்கவே இல்லை மாயா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. என்ன கதிர் இவ்வளவு சொல்ற, என்னால நம்பவே முடியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ நம்பிதான் ஆகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை எப்படியாவது வந்துட்டு நினைச்சுதான் அந்த பொண்ணை நான் பார்க்க போனேன். அப்ப அந்த புவனேஸ்வரி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்களை வச்சு அந்த பொண்ணை அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு. இது கேட்டத கதிர், இவ்வளவு சொல்ற, இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு. கதிர் சொல்றாங்க, இதை விட அதிகமாவே நடந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாவும் சீனுவும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரகுராம் வந்துட்டு கோயிலுக்கு வந்தவரை பாக்குறாரு. ரகுராம் வந்துட்டு அங்க உள்ளவங்களோட சேர்ந்து வந்திருக்காரு.
அப்பதான் மாயா வந்துட்டு கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப ரகுராம் நினைக்கிறாரு, எதுக்காக மாயா கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க, கதிர் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாங்க, இங்க பாரு மாயா, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க. இனிமே அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல நீதான் இருக்க. நீதான் எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாத்தணும் மாயா அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. பாவம் தனாவோட வாழ்க்கை இப்படி ஆக போகுதே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு அதே மாதிரிதானே தனத்தை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வச்சிருந்தான். நம்ம தானே போயிட்டு கூட்டிட்டு வந்தோம். ஒருவேளை கதிர் அதுக்காக தான் இதை பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு நம்ம மாயாவுக்கு. அப்ப மாயா மாதிரி நல்லவன் கிடையாது போலயே. ஆனா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஏதாவது ஆதாரம் இருந்தா மட்டும் தானே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி பசுபதி கார்த்தி வீட்டை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா புவனேஸ்வரி கிட்ட, அத்தை சூப்பரான ஐடியாத்த, இந்த கல்யாணத்தை ஒருத்தன் நிப்பாட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை எப்படியோ இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாச்சு அப்படின்னு. ஸோ இதை பத்தின விஷயத்த தான் மாயா ஆல்ரெடி கதிர்கிட்ட சொல்லியிருக்காரு. மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, உன்னை எதுக்கு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துனாதானே இந்த கல்யாணத்தை கரெக்டா நடத்தலாம், இல்லைன்னா இடையில புந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கதிர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்த பத்தி தான் இங்க கார்த்தி புவனேஸ்வரிகிட்ட சொல்றாங்க. அத்தை சூப்பரான ஐடியாத்த, இந்த ஐடியாவால அந்த கதிர் வீட்டை விட்டு போயிட்டான், இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னுடைய 20 வருஷத்து பகை இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமத்த அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே இதுல எந்தவித தப்பும் நடக்க கூடாது. நமக்கு இடைஞ்சலா இருந்த அந்த கதை அப்புறம் நம்மளுடைய பிளான் என்னன்னா, அந்த தனாவுக்கும் முடியணும். நடந்து முடிஞ்சதோட அந்த தனாவை ஒரு நாள் மட்டும் வீட்டுல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ரகுராம் கிட்ட வீசிட்டு வந்துடணும். வாழை விட்டியா பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, உங்களோட பிளானுக்கு நாங்க முழுசா ஒத்துழைப்போம், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, நீ கரெக்டா முடிப்பா அப்படின்னு. அப்ப பசுபதி குழப்பமா நிக்கிறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, அண்ணா எந்த சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நான் அந்த கதிரோட ஆரத்தி தட்டை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு அத மாய பாத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன மாய பாத்துட்டாளா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமா மாய பாத்துட்டா. அப்ப ரகுரம் சொல்ல வந்தாருல, அப்ப கூட மாயா இடையில புந்து ஒருவேளை கதிர் தள்ளி விட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல வந்தா. அப்ப நீ ஏதோ இடையில புகுந்து பேசிட்ட, நல்லது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சோ மாயாவுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, மாயாவுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு, கண்டிப்பா கதிரை கூட்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்பா. கதிர் கண்டிப்பா இன்னொரு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சொன்னா சொல்லிக்கட்டுமே, அந்த மாயா ஆல்ரெடி நம்மளுடைய ஒரு திட்டத்தை தவிடுபடி ஆக்கினா, இப்ப மறுபடியும் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நமக்கு தடங்களா வந்து நிப்பா. ஆனா கார்த்தி கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமுமே மாயை கிட்ட இல்ல. எப்படி வந்துட்டு சந்தியாவும் ஜானகியும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களோ அக்கா தங்கச்சியோ, அதே மாதிரிதான் இந்த தனாவும் மாயாவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைப்பாங்க. அந்த மாயா ஆதாரத்தை தேடுறதுக்கு நினைப்பா, தங்க தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக. ஸோ நம்ம தான் எப்படியாவது வந்துட்டு அந்த மாயா கண்ணுல மண்ணை தூவி கார்த்தி தனாவுக்கு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, அந்த மாயாவெல்லாம் ஜிஜிபி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது கேட்ட புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னுடைய 20 வருஷத்துக்கு கனவு இப்பதான் நிறைவேற போகுது, இந்த கனவை நான் எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நேரா வந்துட்டு அந்த ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு ரொம்ப கவலையா அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் நேரா ரூமுக்கு வராரு. ரகுராம் வந்துட்டு நேரா ஜானகியை கூப்பிடுறாரு. ஆனா ஜானகி வந்துட்டு ஏதோ ஒரு நினைப்புல இருக்காங்க. அப்ப ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, ஜானகி நான் முதல்ல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன ஏதோ ஒரு யோசனையில உட்காந்துருக்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க எல்லாமே நம்ம பொண்ணை பத்தின கவலை தான் அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, ஏன் ஜானகி என்னாச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி அந்த தாலி கீழே விழுந்துருச்சுல, அதுல இருந்து எனக்கு ஏதோ மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, அந்த கதிர் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவன் ஆல்ரெடி இப்படி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு அவனை வீட்டுக்குள்ளேயே அனுபவிச்சிருக்க மாட்டேன், அவனை கண்டிப்பா ஓரத்திலேயே நிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க கதிர் எதுக்காக பண்றான் அப்படின்னு இப்ப கூட எனக்கு புரியல,
ஆனா அந்த தாலி கீழே விழுந்ததுல இருந்து மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி ஓகே, உன் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, சொல்லுங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, சரி நம்ம வந்துட்டு ஜோசியக்காரரை பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகியும் சரிங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் வந்துட்டு நேரா சிவாவை கூப்பிடுறாங்க. சிவா இங்கேருந்து வராரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா இது மாதிரி அண்ணி ஜாதகம் பார்க்கணுமா, வர சொல்லிடுறியா அப்படின்னு. இது கேட்டதோட சிவராமும் சரி நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, இந்த தாலி கீழே விழுந்ததுல இருந்து ரொம்ப கவலையா இருக்காங்க, உன் அண்ணியை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு சிவராம் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா ரொம்ப கவலையா தான் இருப்பாங்க, சரி நான் கூப்பிடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா சீனை பண்ணி கோயில காமிக்கிறாங்க. கோயில்ல வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு ஜானகி சாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. சாமியார் நேரா நம்ம ஜானகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியார் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஜானகி, வீட்டுல ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, இந்த கல்யாணத்தினால ஒரு பெரிய இழப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, என்னையா வீட்டுல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னு. இதை வந்து நம்ம மாயா காதல வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த கல்யாணத்தினால ஒரு பெரிய இழப்பு நடக்க போகுது, நான் எதுக்காக வீட்டுல சொல்லலைன்னா, அங்க ரகுராம் தான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சியில இருக்காரு. அவர் அத்தனை குடும்பத்துக்கு நல்லது படி இருக்காரு. இப்படி இருக்கையில திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவரால் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் வந்துட்டு அந்த இடத்துல போய் சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் என் மனசு கேட்கல, நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த கல்யாணத்தினால ஒரு உயிர் பலி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. இன்னொரு பக்கம் மாயாவும் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஐயா இது வரைக்கும் சொன்னதே என் மனசு தாங்க முடியல, இதுக்கு மேல நீங்க என்னையா சொல்ல போறீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இதனால கண்டிப்பா ஒரு உயிர் பலி நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கே தூக்கி வாரி போடுது. இதை கேட்ட மாயாவுக்கு ரொம்ப அதிகமான டென்ஷன் ஆகுது. பெரியப்பாவும் பெரியம்மாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாயா ஆரம்பத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா மாயா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கார்த்தி புவனேஸ்வரியோட கூட்டணி எப்படிப்பட்ட கேவலமான கூட்டணி அப்படிங்கிறத மாயா கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.